கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் நல்வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். காலைதோறும் கர்த்தருடைய வார்த்தை என்ற தலைப்பில் நாம் வேத வசனங்களை தியானித்து வருகிறோம். இன்றைக்கு தியானத்திற்கு நாம் எடுத்துக்கொண்ட வேத வசனம் 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். உங்கள் விசுவாசம் மனுஷனுடைய ஞானத்தினால் அல்ல, தேவனுடைய பலத்தில் நிற்கும்படிக்கு. விசுவாசத்தின் வல்லமையை பற்றி இன்று நாம் பார்க்கப் போகிறோம். விசுவாசம் என்பது உறுதியாக நம்புவதை குறிக்கிறது. இது ஒரு செயல் அல்ல, மனநிலையின் மாற்றம், நம்பிக்கையின் ஆழமான உணர்வாகும். நம்புவதற்கு ஏற்ற சூழ்நிலைகள் இல்லாமல் இருக்கலாம், எந்தவித சான்றுகள் கூட இல்லாமல் இருக்கலாம். இந்த நிலையிலும் நம்புவதுதான் விசுவாசம். அந்த விசுவாசத்தை பற்றி வேதாகமம் என்ன சொல்கிறது? எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே, விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாயிருக்கிறது. தேவனுடைய செயல்களில் அனைத்து காரியங்களும் நமக்கு தெரியாவிட்டாலும், நம்முடைய அனைத்து சூழ்நிலைகளின் மத்தியிலும் தேவன் தரும் விளைவை நாம் விசுவாசத்துடன் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அது தேவனை பற்றி விசுவாசத்தின் வல்லமையை விளக்கும். விசுவாசத்தின் வல்லமையை பற்றி மேலும் அறிய வேண்டுமென்றால் ரோமர் 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே, ஆகையினால் விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி கிறிஸ்துவை பற்றிய வசனங்களினாலே வரும் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதியிருக்கிறதை பார்க்கலாம். ஆதலால் கிறிஸ்துவை விசுவாசித்து அவர் கற்பனைகளை கைக்கொள்ளும் பொழுது நம்முடைய விசுவாசம் தெளிவானதாகவும் சந்தேகம் இல்லாமலும் இருக்கும். நம்முடைய விசுவாசம் மனுஷனுடைய ஞானத்தினால் நிற்கக்கூடாது, அது தேவனுடைய பலத்தினால் நிற்க வேண்டும். மனுஷனுடைய விவாத திறமையினாலோ நாம் கவர்ந்து இழுக்கப்பட்டு விடக்கூடாது. மனுஷனுடைய சாதுரியமான வார்த்தையின் நாம் மயங்கி விடக்கூடாது. மனுஷனுடைய நய வசனிப்பு நமக்கு முக்கியம் அல்ல, இயேசு கிறிஸ்துவை பற்றிய சத்தியமே நமக்கு முக்கியம். தேவனின் சிம்மாசனத்தை அணுகவும் செயல்படுத்தவும் நமக்கு தேவையான அனைத்தையும் பெறவும் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரே திறவுகோல் விசுவாசம் மட்டுமே. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும் என்று எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் எழுதப்பட்டுள்ளது. ஒரு கிறிஸ்தவர் விசுவாசத்தின் வல்லமையை சந்தேகிக்கக்கூடாது. விசுவாசமும் ஜெபமும் வேண்டுதலுக்குரிய காரியத்தை தேர்வு செய்து தேவன் என்னை நடப்பிக்க வேண்டும் என தீர்மானம் செய்கிறது. அவர் சொன்னபடியே ஆகும். விசுவாசத்தோடு ஜெபிக்கும் ஜெபத்திற்கு வல்லமை உண்டு. தேவையோடு பாரத்தோடு இருப்பவர்களுக்கும், நோய்வாய்ப்பட்டவர்களுக்கும், பலவிதமான பிரச்சனைகளில் அகப்பட்டு கொண்டவர்களுக்கும் விசுவாசத்தோடு ஜெபித்தால் விடுதலை கிடைக்கும். நீங்கள் சுகமடைய விரும்புகிறீர்களா? வேலை ஸ்தலத்தில் உயர்வு வேண்டுமா? உங்கள் குடும்பத்தில் உள்ள குழப்பங்கள் மாறி சமாதானம் வர வேண்டுமா? எல்லா பிரச்சனைகளுக்கும் வேதத்தில் தீர்வு இருக்கிறது. அதுதான் விசுவாசம். மார்க் 11:24ஆம் வசனத்திலே, ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்கிறேன் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். ஜெபம் என்பது விசுவாசத்தின் வல்லமையை பயன்படுத்தக்கூடிய வழியாகும். பிதாவாகிய தேவனே, விசுவாசம் என்ற விலையேறப்பெற்ற அந்த வல்லமைக்காக நான் நன்றியுள்ளவனாயிருக்கவும் உமது வாக்குத்தத்தங்களை விசுவாசிக்கவும் எனக்கு கற்றுத்தரும்படியாக வேண்டிக் கொள்கிறேன். என் வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா பகுதிகளிலும் இந்த விசுவாசத்தை விட்டுவிடாதபடிக்கு உதவி செய்யும் என்று ஜெபிப்போமா? ஆமென்.